என்னோட பேர் ஜத்தர்னியா. சூப்பர். என்னோட கேள்வி என்னவென்றால், நம்மளுடைய விதி என்பது எழுதப்பட்டதா இல்லை எழுதப்படுவதா? அது ஒண்ணுதான். அப்புறமேட்டு இன்னொரு கேள்வி என்னன்னா, மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. நாம எதை நினைக்கிறோமோ அதை நாம ஈர்ப்போம். அந்த தியரியும் உண்மையா? அதாவது நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், சித்திரபுத்திரன் ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான் மேலே. அவன் உட்காந்து ஒரு பெரிய லெட்ஜர் வச்சுருக்கிறான், டெபிட்டு கிரெடிட்டு உட்காந்து. உங்கள் பேர் என்ன? ஜத்தர்னியா. இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் ஞானகுரு தபோனத்தில் உட்காந்துக்கிட்டு உபதேசம் கேட்டிருக்கா. ரைட், எழுதப்பா, நாளைக்கு அம்மாவை திட்டுச்சப்பா, எழுதப்பா பிடிச்சிருப்பா. இது பாவம் இவ்வளோ செஞ்சுருக்குது, அடுத்தது புண்ணியம் இவ்வளோ செஞ்சுருக்குது, டோட்டல் போடு. இது எது ஜாஸ்தி இருக்கோ, ரைட், ஓகே, நீ நரகத்துக்கு போ, நீ சொர்க்கத்துக்கு போ அப்படிங்கிற ஒரு படங்களை நம்ம இவங்கள மாதிரி சினிமா படங்கள் பிடிச்சி காமிச்சிட்டாங்க இல்லையா? அப்போ விதி, டெஸ்டினி, ஹூஸ் ஃப்ரேமிங் இட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. அதாவது உங்கள் அம்மா கருவில் இருக்கிறாங்க, நீங்கள் உங்கள் அம்மா கருவில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் அம்மா எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க முடியுமா? சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ நீங்கள் என்னென்னலாம் அம்மா பார்க்குறாங்களோ அதெல்லாம் கண்ணு படம் எடுக்குது, மூளைக்கு கொண்டு போகுது, ரத்தங்களில் பதிவாகுது, ஃபீட்டஸில் கூடிய உங்களுக்கு போய் சேருது. அவங்க சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள். அவங்க ஏதாவது சாப்பாடை வயிறை கிழித்து உங்களுக்கு கொடுக்குறாங்களா? குழந்தையாக இருக்கும்போது அவங்க சாப்பிட்ட சாப்பாடு தானே உங்களுக்கு சேருது. அதுபோல் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகளும் உங்களிடத்துல சேரும். எந்த ஆர்கன் முதல்ல உருவாச்சு தெரியுமா? சொல்ல முடியுமா? லிவர், ஹார்ட்டு, பிரெயின், இன்னும் 4 இருக்குது, அவ்வளோதான். அதையும் சொல்லி முடிச்சிருக்கு. மூளை யார் சொன்னது? ஏற்கனவே கேட்டுருக்குறாங்க நினைக்கிறேன். கரெக்டாக கல்யாணி மடிச்சிட்டாங்க. முதல்ல உருவாகிற உறுப்பு மூளை தான் ஆச்சுங்களா. அதனால் முதல் 3 மாதம் நம்ம ஆர்கன்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு முதல் 3 மாதம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஆர்கன்ஸ் டெவலப் ஆகிட்டே போய் ஒரு ஹியூமன் ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. அந்த கருமுட்டை உறுப்பாக மாறக்கூடிய காலம் ஒரு 3 மாதம் ஆகுது. அதில் முதல்ல உருவாகிறது மூளை. ஹார்ட் வேணால் நீங்கள் பம்ப் பண்ணி மூளைக்கு ரத்தத்தை கொண்டு போகும், அதுதான் முதல்ல செய்யும். ஆனால் உருவாகிறதே பார்த்தா மூளை தான், ஸ்பைனல் தான் முதல்ல. நியூரல் போன் தான் முதல்ல உருவாகுது. நியூரல் போன், அதனுடைய தொடர் வரிசையில் மூளை, இது எல்லாமே. அப்போது அம்மா அதிகமாக வேதனைப்பட்டே இருக்கிறாங்க, எதையோ நினச்சி வேதனைப்பட்டே இருக்கிறாங்க. ஆனால் அப்பா பயங்கர புத்திசாலியாக இருப்பார். ஆனால் அம்மா எப்போ பார்த்தாலும் வேதனைப்பட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி ஏதோ ஒரு சோகமாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சோகமும் சோர்வும் வேதனையும் உங்களுடைய மூளையில் போய் பதிவாயிட்டே இருந்துச்சுன்னா என்னவாகும்? உங்களுடைய அந்த ஷார்ப்னஸ், அந்த மெமரி பவர் குறைஞ்சி மந்த புத்தி குழந்தையாக நீங்கள் பிறக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகுது. என் குழந்தை மந்த புத்தி குழந்தையாக உருவாகணும் அப்படின்னு நினச்சாங்களா அம்மா? இல்லை, சந்தர்ப்பம். அம்மா டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாங்க, அப்பாவோட திடீர்னு சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், நல்லா இருக்கட்டும், 2 பேருமே 2 பேரும் டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாங்க, சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கத்தி வச்சுட்டு ஏதோ ஒரு இது எம்ஜிஆர் சண்டை போடுவாங்களா அந்த மாதிரி இப்படி வச்சு இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்னவாகுது? எப்போ பார்த்தாலும் கோபம், டென்ஷன், கோபமான உணர்வுகள் உள்ளுக்குள்ளே போய் இது இம்ப்ரிண்ட் ஆச்சுன்னா என்னவாகும்? இந்த கோபமான அணுக்கள் உள்ளுக்குள்ளே பதிஞ்சு நீங்கள் வளரும்போது என்னவாகுது? இந்த எப்போ பார்த்தா இந்த அணுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து உங்களை டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருக்கும். இந்த அணுக்கள் அங்கே பதிஞ்ச அணுக்கள் எங்கே? இதுதான் சித்திரபுத்திரனா. சித்திரை அப்படின்னா கண் சிறிய திரையாக இருக்குது. நீங்கள் பார்க்குறதெல்லாம் புத்திரனா அணுக்களாக செல்ஸாக மாறிக்கிட்டே இருக்குது. அதுதான் சித்திர புத்திரன். இந்த கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கப்படுது. ஒவ்வொன்றும் நீங்கள் சுவாசிக்கக்கூடிய ப்ரீத் பண்ணுறது எல்லாமே கணக்காக எழுதிக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே இம்ப்ரிண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போது அந்த டென்ஷன் ஆகும்போது என்னவாகுது? இந்த டென்ஷன் ஆகாது இந்த அணுக்கள் எப்போ பருவம் அடையுதோ அப்போ என்னவாகுது? அப்போ அந்த ஆர்கனை போய் அட்டாக் பண்ணி அதை காலி பண்ணுது. அதனால தான் இது 17 வயசு 18 வயசு அன்றைக்கெல்லாம் அம்மா அப்பாக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு கரு விட்டுட்டாங்க அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கெல்லாம் பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ சாப்பாடு ஹாப்பியாக வச்சுக்குவாங்க, நல்ல புராணங்களை வாங்கி கொடுப்பாங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் நோட்ஸை வாங்கி கொடுப்பாங்க, நல்லா படிங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஏதாவது அந்த மாதிரி இருக்குதா? வாழ்க்கையில் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆக எப்போ பார்த்தாலும் ஐடி கம்பெனிக்கு போகிறாங்க,
அங்கேயே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஜெஸ்டேஷன் டைம் ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி அவங்க ரொட்டீன் ஒர்க்கை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, டென்ஷனாகவே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே காலையில் எழுந்திரிச்சுன்னு குக் பண்ணிட்டு போகணும், புருஷனோட சண்டை போட்டுட்டு போகணும், அங்கே போனோடனே ஐடியில் டென்ஷனான ஒர்க்கில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் திருப்பி வந்த உடனே இதே டென்ஷன். அப்போ என்னவாகுது, இதே டென்ஷனான உணர்வுகள் அந்த குழந்தைக்கு போய் என்னவாகுது, அது ஹார்ட் அட்டாக்கை, இது பருவம் வரும்போது ஹார்ட் அட்டாக் வருவது. அன்னைக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஹார்ட் அட்டாக் இருந்துச்சா? இல்லை, ரொம்ப கம்மி, எங்கேயோ ரேராக இருக்கும். ஸோ இன்றைக்கி சடன் ஹார்ட் அட்டாக் இவ்வளோ வரதுக்கு காரணம் என்ன? ஸோ அந்த ஜெஸ்டேஷன் டைமில் அவங்க அம்மா கொடுத்த உணர்வுகள் தான் என்ன பண்ணுது, தலையில் எழுத்தாக மாறுகிறது தான் தலை எழுத்து. உங்கள் தலையில் அம்மா என்ன எழுதுகிறாங்களோ அதுதான் தலை எழுத்தாக மாறுது, அதுதான் உங்களுடைய விதியாக மாறுது. இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.